குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்துல, அடுத்த தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இத பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தை பெத்து வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்கு முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறை வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிடல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இத பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனம் வாங்கப்பட்டிருச்சு. அத பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ண கூடாது. ஒரு ரேப் ஆச்சு டெல்லியில, ஒட்டுமொத்த இந்தியா குதிச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இத பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி. மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க. இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தலைவரும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியல் வெற்றி பெறவே முடியாது. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடிய